சூப்பரான கதை, சரியான கதாபாத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து உட்கார வச்சு டயலாக்ஸ்லேருந்து எல்லாமே ரசிக்கிறபடி இருந்த சிறகடிக்க ஆசை எங்கே போச்சு அப்படின்னே தெரில, காணவில்லை அப்படின்னு தான் வந்து இதுக்கப்புறம் போஸ்டர் ஓட்டணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொலுவை வச்சே ஒரு முழு எபிசோட் வெறும்னே கொலு வைக்கலான்னு திடீர்னு ஒரு ஐடியா வந்து இப்போ மீனாவுக்கு வருது. ஏன்னா வந்து கோயிலில் எப்பயும் கொலு வைக்கிற ஒருத்தவங்க அவங்களால வந்து இப்போ கொழுக்கட்டை சுண்டெல்லாம் செய்ய முடியலையாம். அதுக்கு ஆர்டர் யாராவது எடுத்துப்பீங்களா, பணம் கொடுத்துருவாங்களாம் அப்படின்னு சொன்ன உடனே வந்து அதை வந்து கால் வலி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சந்திரா வந்து அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சந்திரா யார், நமக்கு மீனா வந்துட்டு இவங்களுடைய அம்மா. ஸோ அதனால் வந்து சீதாவோட அம்மா. அதில் ஏற்கனவே சத்யாவுக்கு வேறு பணம்லாம் கொடுத்து மீனா அனுப்பி இதுக்கப்புறம் வந்து சத்யா நல்லா இருப்பான், நல்லா படிப்பான், அவன் சிட்டியை விட்டு விலகி வந்துட்டான் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு சரி வீட்டுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ இந்த கொலு வைக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. அவனா அந்த ஆன்ட்டி ஒருத்தவங்க எப்பயுமே கொலு வைக்கிறவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் வீட்லேயும் வைக்கலாமா, உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுலேருந்து நல்லது, மகாலட்சுமி வருவாங்க, எல்லாமே நல்ல விஷயங்கள் நடக்கும், ஸோ கொலு வைங்க, நான் கூட பொம்மை தரேன் அப்படின்னு இவங்க சரின்னு சந்தோஷப்படுறாங்க. ஸோ இந்த விஷயத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து தன்னிட்ட ரொமான்ஸ் பண்ணுறதுக்காக வந்து சமைச்சிட்டு இருக்கும்போது கிட்டக்க வந்த கணவர் முத்துக்கிட்ட கத்தியெல்லாம் காமிச்சு அவங்க கொலு ஆசையை சொல்லி, சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆசை கோயிலில் வைப்பாங்க, எனக்கு வீட்டில் வைக்கணும்னு ஆசை, எங்கள் வீடு ரொம்ப குட்டியாக அதனால் வைக்க முடியல, வைக்கணும் அப்படின்னோடனே சரி ஓகே, நான் சொன்னேன் எங்கள் அம்மா கேட்க மாட்டாங்க, நம்ம வந்து எங்கள் அப்பாட்ட சொல்லலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அவங்க அப்பாவை கூப்பிட்டு வச்சு கொலு வைக்கணும்னா அவர் கொலு வைக்கிறதா, ஏன் நம்ம வீட்டில் குதிரை இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. முரட்டு காமெடிகள் ஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும் போதே இல்லை கொலு வைக்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அங்கே விஜயா ரோகிணியோடு சேர்ந்து வராங்க. ஸோ சேர்ந்து வந்தபொழுது வந்து கொலு வைக்கணும்னு சொன்ன உடனே அவங்களுக்கு டவுட் வந்துடுச்சு, எதுக்கு, ஏன் இந்த மாதிரி திடீர்னு ஆசை அப்படின்னா, இல்லை மீனாவும் முத்தும் ஆசைப்படுறாங்கன்னா எதுக்கு, அது வேலை 9 நாள் டெய்லி வேலை செய்யணும், பூஜை செய்யணும், சமைக்கணும், வரவங்களுக்குலாம் வந்து இது பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் நான் பண்ணிக்கிறேங்கிறாங்க மீனா. அதாவது அந்த வீட்டில் என்ன வேலை இருந்தாலும் சரி, யாருக்காச்சும் வந்து இப்போ தண்ணி குடிக்கணும் கூட இவங்களே வந்து தண்ணி பெற்ற டம்ளர் எடுத்து வாயை ஆகாமிங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயில் ஊற்றி விடுவாங்க போல். அந்த அளவுக்கு வந்து வேலை செய்கிறதுல இந்த அளவுக்கு வந்து ஒரு வெறி கொண்ட ஒரு ஆளை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆனால் வெட்கம், மானம், சுயமரியாதை, தன்மானம் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் இருக்காது. எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் கேவலப்பட்டாலும் சரி அப்படின்னு கிக்கின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி துப்புனா தொடச்சிப்பேங்கிற மாதிரி முன்னாடி பாக்கியலட்சுமி இருக்காங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் பாக்கியலட்சுமிலாம் இப்போ கோவம் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இப்போ அந்த மாதிரி தான் வந்து மீனா இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஜயாக்கு அப்படியே டேரெக்டாகவே இதை வந்து இப்போ ஒருவேளை ஸ்ருதியோ இல்லை வந்து ரோகிணியோ கேட்டிருந்தா கூட ஒத்துந்துருக்கலாம், அவங்களாம் பெரிய வீடு, இவங்க வீட்டில் எங்கே கொலு வச்சுருக்க போகிறாங்க அப்படிங்க, நான் கோயிலில் வச்சுருக்கதை பார்த்துருக்கேன், நல்லா தான் வைப்பேங்கிறாங்க இவங்க. சரி என்னமோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி கடைசியில் வந்து அண்ணாமலை நீ சூப்பராக பாடுவல்ல அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாற்றி ஒத்துக்க வச்சிடுறாரு. இதுக்கு நடுவில் வந்து சுதா நேராக ஸ்ருதியை வந்து பார்க்குறதுக்காக டப்பிங் ஸ்டுடியோ போக அங்கே இவங்க அம்மாவுக்கே பதில் சொல்கிற மாதிரி இவங்க டப்பிங் எப்பயும் பண்ணிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த நீத்துக்கிட்ட பேச வேணான்னு சொல்லுன்னா அதெல்லாம் சொல்ல முடியாது, அது எதுக்கு நான் சொல்லணும், அவனுக்கு வந்து அவனை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கதையை பற்றி என்ன நினைக்கிறீங்க?